ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று எங்கள் வீட்டில் சிக்கன் குழம்பு, சிக்கன் கிரேவிங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். முதல்ல 4 வெங்காயத்தை நறுக்கி வச்சுக்கிறணுங்க. அப்புறம் தக்காளி நறுக்கிக்கிறணுங்க. நல்லா வெங்காயத்தை பொடிசாக நறுக்கிக்கிறணுங்க. இது பார்த்திங்கன்னா ரசத்துக்கு கரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா இது கையில் கரைச்சாதாங்க டேஸ்ட்டாக இருக்கும். ரசத்துக்கு சீரகம், மிளகு, வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய் எல்லாம் அரைச்சி வச்சுக்கிறணும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கறி குழம்புக்கு, அதாவது சிக்கன் குழம்புக்குங்க. தேங்காய், முந்திரி பருப்பும் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிறணும். இது வந்து நான் ரசத்துக்கு தாளிச்சிக்கிட்டு இருக்கேன். கடுகு, வெந்தயம், கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கிறணுங்க, பெருங்காயத்தூள் போட்டு. ரசம் லேசாக முறை கிளம்பி கொதிக்கவும் அமர்த்திருந்தோங்க. அடுத்து இது சிக்கன் குழம்புக்குங்க. நல்லெண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூவு இதெல்லாம் போட்டு நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்கணுங்க. அது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை போடணும். தக்காளியை போட்டு தக்காளி நல்லா வதங்கிடணுங்க. நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும். போட்டு கொஞ்சம் உப்பையும் போட்டு வதக்கிடணும். அது நல்லா வதங்கட்டும். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் பாருங்கள் சிக்கன் போடணுங்க. தக்காளி வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு அப்படியே அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கணுங்க. இது வந்து அப்படியே தாளித்து மஞ்சட்டியில் ஊற்றிடணும். ஏன்னா மஞ்சட்டில் தாளிக்கக்கூடாது. இந்த சிக்கனை நல்லா கழுவிட்டு இங்கே பாருங்கள், சிக்கனை போட்டுடணுங்க. அதையும் போட்டு கொஞ்சம் வதக்கணும். கொஞ்சம் அதை வதங்கட்டும். போட்டு 2 கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா மஞ்சத்தூளை கொஞ்சம் போடுங்க. போட்டு வதக்க விடுங்க. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, சிக்கன் கிரேவிக்குங்க. இது சிக்கன் கிரேவிக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடணும். நல்லா சிகப்பாக வந்துடணும். அந்தளவுக்கு சிக்கன் கிரேவிக்கு வதக்கணும். இது வந்து கறிப்பொடியை போட்டு தண்ணியை ஊற்றிட வேண்டியதாங்க. கறிப்பொடி போட்டதும் தண்ணியை ஊற்றிக்கங்க. ஊற்றிட்டு அதை நல்லா இனி கொதிக்கட்டும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் தாங்க தேங்காயும் முந்திரியும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஊற்றணும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் கிரேவிக்கு. இது வந்து நம்ம சிக்கன் 65 பொடி இருக்குது பாருங்கள், அதை போட்டு பெரட்டி வச்சுக்கோங்க. பெரட்டி தனியாக ஊறட்டும். இதை வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிடணும். நல்லா ஒரு மாதிரி சிகப்பு கலராக வரணும். அந்த அளவுக்கு வதக்கினா தான் அந்த சிக்கன் டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ தேங்காய் பாலை ஊற்றிடுவோம். சிக்கன் குழம்பு கொதிக்கட்டும். இது சிக்கன் கிரேவிக்கு. இங்கே பாருங்கள், அந்த வெங்காயம் நல்லா சிகப்பாக வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் சிக்கனை தூக்கி போட்டுற வேண்டியதாங்க. பாருங்கள், அது நல்லா தண்ணி ஊற்றக்கூடாது. அந்த வெங்காயத்துலேயே தண்ணி இருக்கிறதுனால அது அப்படியே தண்ணி விடும். அதை அதிலே நம்ம இது பண்ணணும், கிளறணும். 2வது மிளகுத்தூளை போட்டு கிளறணுங்க. இது சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கருவேப்பிலையும் மல்லித்தலையும் தூவிட வேண்டியதாங்க. இது சிக்கன் கிரேவிங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? பார்த்தாலே எச்சி ஊறுதில்ல. இவங்களை இங்கிட்டு 2 பெரட்டு அங்கிட்டு 2 பெரட்டு பெரட்டி இறக்கிட வேண்டியதாங்க. சிக்கன் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு, சிக்கன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து என்னங்க, இனி வாங்க நம்ம சாப்பிட போகலாமா? வாங்க சாப்பிடலாம். குழம்பும் கிரேவியும் சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மறக்காமல் தியானாஸ் என்டர்டெயின்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.